உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக திண்டுக்கல் ஏஆர் ஃபுட்ஸ் நிறுவனத்தில் மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சுமார் 13 மணி நேரம் ஆய்வு நடத்தினர். திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய்யில் விலங்கு கொழுப்பு கலக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பாக லட்டு தயாரிப்பதற்கு திண்டுக்கல்லில் உள்ள ஏஆர் ஃபுட்ஸ் நிறுவனத்தில் இருந்து அனுப்பப்பட்ட நெய்யில் கலப்படம் இருந்ததாக திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்திருந்தது. எனினும் திருப்பதி தேவஸ்தானம் தங்கள் நிறுவனத்தின் நெய்யை ஆய்வுக்குட்படுத்திய சான்று தங்களிடம் இருப்பதாகவும் தேவைப்பட்டால் தங்கள் நிறுவனத்தின் நெய்யை ஆய்வுக்கு எடுத்துச் செல்லலாம் என்றும் அந்நிறுவன தர கட்டுப்பாட்டு அதிகாரிகள் கூறியிருந்தனர். முன்னதாக தமிழக அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் உதவி செயற்பொறியாளர் இந்நிறுவனத்தின் கழிவு நீரை ஆய்விற்காக எடுத்துச் சென்றிருந்தார். இந்நிலையில் நேற்றைய தினம் மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ஏஆர் நிறுவனத்தில் ஆய்வு மேற்கொண்டார். சுமார் 13 மணி நேரம் நடந்த ஆய்வின் முடிவில் மாதிரிகள் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன. திருப்பதி லட்டு தொடர்பாக சந்திரபாபு நாயுடுவின் அரசு தவறான கருத்தை பரப்புவதாக ஆந்திர மாநிலம் குப்பம் தொகுதியைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். ஏன்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு நெய் கண்டெய்னர் மூலிமா நெய் கொண்டு வரப்படுது. அந்த நெய் கண்டெய்னர் மூலிமா வரும் பொழுது மூன்று முறை வந்து பார்த்திங்களன்னா அதை லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி தவறான கருத்துக்கு பரப்புறதுக்கு இது இந்த சந்திரபாபு அரசாங்கம், நாயுடு அவர்கள் அரசாங்கம் செயல்படுகிறது. அது தவறான கருத்தாக நாங்கள் பார்க்குறோம். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.